வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். மைத்திலி. முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். புத்தரிசி பொங்கலிட்டு வழிபாடு கொண்டாட்டம். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி தொடரும் போராட்டங்கள். தடைக்கு எதிராக அவனியாபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஜல்லிக்கட்டு தடை மூலம் நாட்டு மாடுகளை அழிக்க முயற்சி. காளை வளர்ப்போர் குற்றச்சாட்டு. நாளை மறுநாள் காணும் பொங்கல். மக்கள் கூடும் இடங்களில் முனைப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள். இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் விவசாயிகளின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும் இன்று பொங்கல் திருநாள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் பெருமையை உலகுக்கு உணர்த்தவும் உழவு தொழிலின் சிறப்பை எடுத்துரைக்கவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தமிழகம் முழுவதும் பொங்கல் திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. புது மண்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு சமைத்த பொங்கலை சூரியனுக்கு படைத்து தமிழர்கள் பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். பொங்கல் திருநாளையொட்டி தமிழகத்தில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் திருநாளை ஒட்டி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில் உள்பட பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பொங்கல் திருநாளை ஒட்டி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தை திருநாளை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே மக்கள் குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் திருநாள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியையும் சுபிக்ஷத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று வழிபட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். ரியலி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசு ரொம்ப சுத்தமாக இருக்குது. முன்னாடி இருந்த எல்லாம் கிளியர் ஆகி இனிமேல் இந்த தைப்பொங்கல்லேருந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு வாழ்றோம். பொங்கல் திருநாளையொட்டி சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் உள்பட பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விவசாயிகளின் பெருமையை போற்றவும் பொங்கல் திருநாளையொட்டி சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இந்த வழிபாடுகளிலும் சிறப்பு அபிஷேக நிகழ்விலும் திரளானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். முருகப்பெருமான் அருளாலே பொங்கல் புத்தாண்டாக கொண்டாடுறோம். எல்லா குடும்பம் எல்லாம் சேமமாக இருக்கும். அறுவடை வச்சு விவசாயம் எல்லாம் குடும்பம் எல்லாம் சேர்த்து எல்லோரும் சுகமிச்சம் வாழ வேண்டதுக்கு கடவுள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முருகப்பெருமான் கோயிலுக்கு வந்துட்டு வணங்கிட்டு போயிடுறாரு. விவசாயங்கள் தலை தூங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சூரிய பகவானுக்காகவும் இது கொண்டாடப்படுகிறது. மற்றபடி விஷயமெல்லாம் வருஷம் பூரா சாப்பாடு போக்குவரத்து குறையில்லாமல் கிடைக்கணும் என்பதற்காகத்தான் இது கொண்டாடப்படுகிறது. திருச்சியில் பொங்கல் திருநாளை ஒட்டி பல்வேறு வழிபாட்டு தலங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பொங்கல் திருநாளை ஒட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், மலைக்கோட்டை தாயுமானவ சுவாமி கோவில்களில் நடைபெற்ற வழிபாடுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி ரயில் நிலையம் அருகில் உள்ள வழிவிடு வேல்முருகன் கோவிலில் நடைபெற்ற வழிபாட்டிலும் தீப ஆராதனையிலும் பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். இன்றைக்கி பொங்கல், அதனால் வழிவிடு முருகன் கோயிலில் எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாமி, அதனால் எல்லாமே சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு மக்கள் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அரியலூர் மாவட்டத்து மக்கள் பொங்கல் திருநாளை புத்தாடை அணிந்து கோவில்களில் வழிபாடு நடத்தி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தைப்பொங்கலை முன்னிட்டு அரியலூர் கோதண்ட சுவாமி கோவில் சீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி உடனான சீனிவாச பெருமாளுக்கு தீபாராதனை நடைபெற்றது. அதன்பின் நரசிம்மர், அலமேலும் மங்கை தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு பெருமாள் மற்றும் தாயாரை வழிபட்டனர். அரியலூர் கணபதி நகர் அருள்மிகு பஞ்சமுக விநாயகர் ஆலயத்தில் பக்தர்கள் பொங்கல் வைத்து விநாயகரை வழிபட்டனர்.
இன்றைக்கி வந்து தைப்பொங்கல், அதனால் இன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு வேண்டிட்டு போகலான்னு எல்லோரும் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டோம் சாமிக்கிட்ட. தமிழர் திருநாள் இன்று மிக முக்கியமான நாள். இன்று பகவானை வேண்டி உலகிற்கு எல்லா நன்மைகளும் அடைய வேண்டும். மழைகள் பெய்து உலகம் சேதமடையாமல் எல்லோரும் இன்பற்றிருக்க இறைவன் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருவள்ளூரில் மக்கள் புத்தாடை அணிந்து புது மண்பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானை வழிபட்டனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாவட்டத்தின் பல பகுதிகளில் மக்கள் புது பானையில் சர்க்கரை பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இன்று பொங்கல் திருநாளையொட்டி திமுக தலைவர் கருணாநிதியிடம் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பொங்கலையொட்டி சென்னை கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்ற ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கருணாநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திருநாவுக்கரசர், தயாநிதி மாறன், கவிஞர் வைரமுத்து, பேராயர் எஸ்ரா, சர்க்குணம், திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்களும் கருணாநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பொங்கல் நாளான இன்றும் போராட்டங்கள் தொடர்கின்றன. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு கிராமங்களில் பொங்கல் கொண்டாட்டம் ஏதுமின்றி வீதிகளில் கருப்பு கொடி ஏற்றி மக்கள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். அவனியாபுரத்தில் கிராம கமிட்டி சார்பில் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாடுவதை சுட்டிக்காட்டும் வகையில் இறைச்சி வெட்ட பயன்படுத்தும் கட்டைகளும் வைக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்க எழுப்பியபடி பேரணியாக சென்ற கிராம மக்கள் வாடிவாசலில் சூடமேற்றி வழிபட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று மக்கள் தெரிவித்தனர். திடீர்னு ஒரு நாடகம் ஆடிட்டு ஜல்லிக்கட்டு நடத்தலான்னு சொல்லி திரும்ப கோர்ட் வந்து தடையிட்டு அது நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு கலாச்சாரத்தை இன்னைக்கு சீரழிக்கும் விதமாக இருக்கிறனால இதை கண்டித்து இந்த பகுதி அவனியாபுரம் மக்கள் பொதுமக்கள் சார்பாக முதல் முறையாக இன்றைக்கு திருவிழா நடந்திருக்கணும். இன்னைக்கு வீடு அனைத்து வீடும் இந்த பகுதியில் துக்க வீடு போல இருக்குது. இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களுக்கு ஒரு துக்கமான நாளாக இருக்கின்றது. இன்னும் வரக்கூடிய நாளை மறுநாள்களிலே பாலமேடு அலங்காநல்லூரில் நடக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்காவது இவர்கள் நினைத்தால் அந்த தடையை முறித்து விட முடியும். அந்த செயலை இவர்கள் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அவனியாபுரத்திலே தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்பதை நாங்கள் திண்ணமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோல் ஜல்லிக்கட்டிற்கான தடையை நீக்க கோரி திருச்சி சோமரசம்பேட்டையில் கிராம மக்கள் காளைகளுடன் வந்து போராட்டம் நடத்தினர். திருச்சியில் அல்லித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஜல்லிக்கட்டு காளைகள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டன. சோமரசம்பேட்டை பகுதியில் ஜல்லிக்கட்டு மாடுகளுடன் திரண்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் பீட்டா அமைப்பை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடைக்கு தங்களின் எதிர்ப்பை காட்டும் வகையில் மொட்டையிட முயற்சித்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் எங்களுக்கு கருப்பு திருநாளாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்னவென்றால் இந்த பீட்டா அமைப்பு பொய்யான வழக்குகளை போட்டு மாட்டுகளை நாங்கள் தொந்தரவுப்படுத்துகிறோம், துன்பப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். பீட்டா அமைப்பு நேரடியாக வந்து இங்கே வந்து எங்கள் மாட்டுகளை பார்த்தாக்கத்தான் அவங்களுக்கு தெரியும். தமிழரின் பண்பாட்டுக்காக மொட்டை எடுத்து வீர விளையாட்டை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்றும் கடுமையாக கண்டிக்கிறோம். பீட்டா அமைப்பை விலங்குகள் துறை அமைச்சு இந்திய உள்நாட்டு மாடுகளை அழிக்கும் முயற்சியாகவே ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக திருப்பூர் மாவட்ட காளை வளர்ப்போர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் கந்தசாமி பாளையத்தில் சவுந்தர அம்மாள் என்பவரும் கன்னிவாடி கிராமத்தில் கந்தசாமி என்பவர்கள் காங்கேசம் காளைகளை வளர்த்து வருகின்றனர். நாட்டு மாடுகள் இனத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் காளைகளை தங்கள் பிள்ளைகளாக பாவிக்கின்றனர். தற்போது ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடை அவர்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போன்ற பழந்தமிழர் விளையாட்டுகள் தொடர்ந்தால் நாட்டு மாடு வளர்ப்பில் அதிகமானோர் ஈடுபடுவார்கள் என்ற எண்ணத்தில்தான் தடைகள் விதிக்கப்படுவதாக காளைகளை வளர்த்து வரும் சவுந்தரம் மற்றும் கந்தசாமி கூறுகின்றனர். தனியார் மற்றும் விலங்குகள் நல அமைப்புகளின் பிடியில் ஒட்டுமொத்த உள்ளூர் இன கால்நடைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அழிவிற்கே வழிவகுக்கும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். 11 காளை வச்சிருக்கிறோம். மயிலக்காலை, செவலக்காலை, இந்த மாதிரி 11 காளை வச்சுருக்கிறோம். எங்களுக்கு வந்து என்ன நாட்டு மாடு ஏன்னா உற்பத்தி அதிகமாகணும், நாட்டு மாடுகள்லாம் வீட்டுக்கு 1-2 வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு காளையிலே அதிகமாக வச்சுருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு தெய்வம் கணக்கா.
குலதெய்வம்னு நாம் சொல்கிறோமுங்களா, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு குலதெய்வம். நல்ல முறையில் நம்ம பண்டம் பாடு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த தெய்வத்துக்கு கும்பிட்டு அதுக்கே விட்டுறாங்க காலை. அதுவே ஜல்லிக்கட்டு காலையில் விட்றாங்க. அது இப்போ வீரமுல்லை பிடிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த அரசாங்கம் வந்து வேணாம்னு தடை பண்ணுதுங்க. அது தவறு. பொங்கல் திருநாளை நிறைவு நாளான காணும் பொங்கல் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது. இந்நன்னாளில் மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்வது வழக்கம். இதையடுத்து மெரினா கடற்கரை உள்ளிட்ட பொழுதுபோக்கு இடங்களில் 12,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். காணும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரை, சுற்றுலா பொருட்காட்சி திடல், கிண்டி சிறுவர் பூங்கா, கிழக்கு கடற்கரை சாலை போன்ற பகுதிகளில் 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று சென்னை பெருநகர காவல்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மெரினா கடற்கரையை பொறுத்தவரை உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரையிலும் பொதுமக்கள் கடலுக்குள் இறங்காத வகையில் பாதுகாப்பு வேலி அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல அதன் அருகில் 6 கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடலில் யாரும் மூழ்கினால் அவர்களை காப்பாற்றுவதற்காக மீட்பு குழுவினர், தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடலோரத்தில் வந்து இப்போ ரோந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து பீச் பெட்ரோல் இருக்குது. அதனுடன் இடையே அடிஷன் டு தட் வந்து நாங்கள் வந்து ஃபார்ச்சுனர் வெஹிக்கிள், 4 வீலர் வெஹிக்கிள்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சைல்டு மிஸ்ஸிங்காக இங்கே பல ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். கடந்த வருடம் செய்தது போல் இந்த வருடமும் வந்து கையில் வந்து பேண்டு கொடுக்குறோம். அதில் வந்து பேரண்ட்டுடைய ஃபோன் நம்பரு, காவல்துறையுடைய கட்டுப்பாட்டு அறையுடைய ஃபோன் நம்பரு, லோக்கல் காவல் அதிகாரிகளுடைய ஃபோன் நம்பர் அதில் இருக்கும். காணும் பொங்கல் திருநாளில் பொதுமக்களுக்கு மேலும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவதற்காக ஒலிபெருக்கிகளை அமைக்கும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்யது. உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மகர சங்கராந்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அறுவடை திருநாளை பொங்கல் விழாவாக கொண்டாடுவதைப் போல் வட மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் விழா நடத்தப்படுகிறது. இதையொட்டி வீடுகளுக்கு முன் ரங்கோலி எனப்படும் வண்ணக்கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோலாகல கொண்டாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். மகர சங்கராந்தி அன்று கங்கையில் புனித நீராடுவது புண்ணியம் என்ற நம்பிக்கை உள்ளதால் திரளான மக்கள் ஹரித்வாரில் உள்ள கங்கையில் நீராடி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருகின்றனர். நாளை வழுக்கு மரம் ஏறும் போட்டி, மரம் தயார் செய்யும் பணி முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் சென்னையில் பல்வேறு இடங்களில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிறந்துள்ள தை முதல் நாளை வண்ண வண்ண கோலமிட்டு வரவேற்று தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் வழக்கமான உற்சாகத்துடன் புது பானையில் பொங்கலிட்டு பொங்கல் திருநாளை மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவர்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை உற்சாகத்துடன் பரிமாறிக்கொண்டனர். பொங்கல் திருநாள் தமிழர்களுக்கு அனைவருக்கும் பொங்கல். காலையில் எழுந்து எல்லாரும் குளித்து விட்டு பொங்கல் வைத்து எல்லோரும் மகிழ்ச்சியுடன் நாங்கள் அனைவரும் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று பொங்கல் திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் நாளை ஒட்டி கோயம்புத்தூரில் பெண்கள் அதிகாலையில் தங்கள் வீடுகளின் முன் வண்ண கோலமிட்டனர். பின்னர் பொங்கல் வைத்து சூரியனை வழிபட்டனர். பொங்கல் திருநாளை ஒட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விவசாயிகளுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கிற வகையில் இன்றைக்கி பொங்கல் திருநாள் கொண்டாடுறோம். இன்றைக்கி அதிகாலையிலே எந்திரிச்சு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாடியாச்சு. மாக்கோலெல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். தூத்துக்குடியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நாட்டார்குளம் புனித சூசையப்பர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு 2016ஆம் ஆண்டை குறிக்கும் வகையில் 16 பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது. பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கி வந்த போது பெண்கள் குலவையிட்டு மகிழ்ந்தனர்.
இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஊர் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் 175வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வாழ்வாதாரமாக உள்ள முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் 175வது பிறந்த நாள் தேனி மாவட்ட மக்கள் பென்னிக்விக் பொங்கலாக கொண்டாடி வருகின்றனர். தேனி மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் கட்சியில் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு லோயர் கேம்பில் அமைந்துள்ள பென்னிக்விக் முழு உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நாளை மாட்டுப் பொங்கலையொட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வழுக்குமரம் ஏறும் போட்டி நடைபெற உள்ளதால் வழுக்கு மரங்களை தயார் செய்யும் பணி முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி, மரமடக்கி, பனக்குளம், மேற்பனைக்காடு, வடகாடு உள்ளிட்ட பல கிராமங்களில் மாட்டுப் பொங்கல் அன்று வழுக்குமரம் ஏறும் போட்டி நடைபெறுவது வழக்கம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான வழுக்குமரம் ஏறும் போட்டிக்கான மரங்களை தயார் செய்யும் பணியில் விழாக்குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு ஆர்வலர்கள் தற்பொழுது வழுக்குமரம் ஏறும் போட்டியில் கவனம் செலுத்தி வருகின்றனர். இதனால் மேலும் பல கிராமங்களில் வழுக்குமரம் ஏறும் போட்டி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 பேர் 6 பேர் வழுக்கு மரம் ஏறுறது மினிமம் 37 அடி 35 அடி வச்சு ஏறுவோம். இது வந்து இப்போ ஒரு 10-15 வருஷமாக நம்ம வந்து செய்கிறோம். வந்து இதை வச்சு தொலை அடித்து கிரீஸ் வச்சு இது ஒன்று போடுவோம். ரொம்ப சிறப்பாக இருக்கும் விளையாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1985லேருந்து 80லேருந்து இதை வச்சுருக்காங்க. நாங்கள் மறுபடியும் இப்போ ரெடி பண்ணி இதை வந்து வச்சுருக்கோம். மரத்தை ஏற்றுறப்போ வந்து 5 பேர் 6 பேர் தான் விடுவோம். அதுக்கு மேலே வந்து விடுறதுக்கான பர்மிஷன் எங்களுக்கு போலீஸ் கொடுக்குறதில்ல. பல வருஷமாக இதை வச்சுருக்காங்க. பாரம்பரியத்தை காப்பாற்றணும். தமிழோட வீர விளையாட்டு இது. அதுக்காண்டி இதை நடத்திக்கிருக்கான். பெரம்பலூர் அருகே லாரி மோதி 2 உயிரிழந்ததை தொடர்ந்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சியில் இருந்து சென்னை சென்று கொண்டிருந்த லாரி பெரம்பலூரை அடுத்த சிறுவாச்சூரில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியது. இதில் இளையராணி மற்றும் சோலைமுத்து என்ற 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 5க்கும் அதிகமானோர் பலத்த காயமடைந்தனர். சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க லாரியை திருப்பிய போது விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது. இதனிடையே சிறுவாச்சூரில் அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதால் அந்த பகுதியில் மேம்பாலம் கட்டித்தர வலியுறுத்தி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டெய்லி வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. நாங்கள் இந்த ஊர்ல வந்து மக்களை பறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் பறி கொடுத்துட்டு இருக்கோம். இதை வெளியூர்ல இருந்து வந்து நிறைய பேர் இறந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. மேம்பாலம் கட்டித்தரேன்னு சொன்னாங்க. நிறைய அதிகாரிகள் வந்து எங்களுக்கு கட்டித்தரேன்னு சொன்னாங்க, எல்லாம் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்க ஒன்றும் பண்ணவும் இல்லை. மறுபடியும் ஸ்ட்ரைக் பண்ணோம். அப்பயும் கொண்டு போய் உள்ளதான் போட்டாங்க ஒளிஞ்சு. பண்ணித்தரேன்னு சொன்னாங்க, பண்ணி தரல. இது வரைக்கும் இந்த ஊருக்கு மேம்பாலம் வரல. சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவிலில் இன்று மகர ஜோதி தரிசன விழா நடைபெறுவதையொட்டி பம்பையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை முடிந்த பின்னர் மகர ஜோதி தரிசனத்திற்காக கடந்த 31ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்பட்டது. மகர ஜோதி விழாவிற்காக பந்தளம் அரண்மனையிலிருந்து கடந்த 13ஆம் தேதி திருவாபரண பெட்டி புறப்பாடு நடைபெற்றது. இன்று மாலை 6:30 மணி அளவில் சன்னிதானம் வந்து சேரும் திருவாபரணங்கள் சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெறும் நேரத்தில் மகர ஜோதி தெரியும். மகர ஜோதியை தரிசனம் செய்வதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல ஆயிரம் பக்தர்கள் பம்பை மற்றும் சபரிமலையில் குவிந்து வருகின்றனர். பக்தர்கள் 10 மணி நேரத்திற்கும் அதிகமாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவுடன் 2வது ஒருநாள் போட்டி. இந்திய அணி 308 ரன்கள் குவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
தன் மீது ஊழல் புகார் தெரிவித்து வழக்கு தொடுத்தவர்கள் தேசிய ஊழல் எதிர்ப்பு குழுவின் முன்பு விசாரணைக்கு ஆஜராகவில்லை என தாய்லாந்து நாட்டின் முன்னாள் பிரதமர் இங்லக் ஷினவத்ரா தெரிவித்துள்ளார். தாய்லாந்து பிரதமராக பதவி வகித்தவர் இங்லக் ஷினவத்ரா கடந்த 2014ஆம் ஆண்டு அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி ராணுவம் ஆட்சியில் இருந்து விலகியது. அவர் அடுத்த 5 ஆண்டுகளில் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று தடையும் விதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணைக்காக பாங்காக் நீதிமன்றத்தில் ஆஜராக பலத்த பாதுகாப்புடன் வந்த இங்லக் ஷினவத்ராவுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இங்லக் ஷினவத்ரா தன் மீது ஊழல் புகார் கொடுத்தவர்கள் கொடுத்த ஆவணங்கள் குற்றச்சாட்டிற்கு தொடர்பில்லாதவை என்று தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 50 ஓவர்களுக்கு 308 ரன்கள் எடுத்துள்ளது. இந்த இரு அணிகளுக்கும் இடையில் பெர்த் நகரில் நடந்த முதல் போட்டியில் இந்தியா 309 ரன்கள் எடுத்தும் 5 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்நிலையில் பிரிஸ்பேன் நகரில் இன்று தொடங்கிய 2வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. விராட் கோலி அரை சதம், ரோஹித் சர்மா சதமடித்து இந்திய அணியின் ரன் எண்ணிக்கையை அதிகரித்தனர். 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 308 ரன்கள் எடுத்தது. ரோஹித் சர்மா 124 ரன்களும், ரஹானே 89 ரன்களும், கோலி 54 ரன்களும் எடுத்திருந்தனர். அதன்பின் 309 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட்டிங்கை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி தற்பொழுது விக்கெட் இழப்பின்றி 13 ஓவருக்கு 52 ரன்கள் எடுத்து ஆடி வருகிறது. ஆஸ்திரியா நாட்டில் கடல் மட்டத்தில் இருந்து 1600 மீட்டர் உயரமுள்ள பனிச்சரிவில் F1 பந்தய காரை ஓட்டி நெதர்லாந்து நாட்டு வீரர் சாதனை புரிந்துள்ளார். ஆஸ்திரிய நாட்டில் பனிச்சறுக்கு விளையாட்டுக்கு பெயர் பெற்ற ஆல்பின் மலைப்பகுதி கிட்ஃபெல் 1600 மீட்டர் உயரமுள்ள இந்த பனிச்சரகத்தில் F1 பந்தய கார் ஒன்றை ஹெலிகாப்டர் மூலம் எடுத்து வந்தனர். அப்படி எடுத்து வரப்பட்ட பந்தய காரை நெதர்லாந்து நாட்டு கார் பந்தய வீரர் வெஸ்டாஃபன் பனிப்பாறையில் ஓட்டி மகிழ்ந்தார். 3500 ரசிகர்கள் ஆவலுடன் அதை பார்த்து ரசித்தனர். F1 பந்தய கார் ஒன்று இவ்வளவு உயரமான பனிச்சிகரம் ஒன்றில் ஓட்டப்பட்டது இதுவே முதன்முறை. இந்த அனுபவம் தனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்ததாக வெஸ்டாப்பன் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். புத்தரிசி பொங்கலிட்டு வழிபாடு கொண்டாட்டம். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி தொடரும் போராட்டங்கள். தடைக்கு எதிராக அவனியாபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஜல்லிக்கட்டு தடை மூலம் நாட்டு மாடுகளை அழிக்க முயற்சி. காளை வளர்ப்போர் குற்றச்சாட்டு. நாளை மறுநாள் காணும் பொங்கல். மக்கள் கூடும் இடங்களில் முனைப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் நந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.